என்னென்ன எழுதிட்டு இருக்கு? இங்கிலீஷ்ல எழுதாம சித்தப்பா தமிழ் எழுதிட்டு இருக்கு. என்னென்ன எழுதிட்டு இருக்கு? இது பாப்பா உனக்கு தான் தமிழ் உண்டுல வாசி. இவன் ஓடத்தே அடப்பாவி நம்மள வாசின்னு சொல்றானே. நம்ம வாசிக்கலன்னா மண்டையில கொட்டுவான். என்ன செய்யலாம்? ஒரு ஐடியா. பேசாம குத்து மட்டிப்பா வளகாப்புக்கு வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிடுவோம். பாப்பா வாசிட்டி அதுவானே வளகாப்புக்கு எல்லாரும் வாங்க உங்களை வரவேற்கும் அன்புடன் ஜான் மகா அப்படின்னு எழுதியிருக்கு. தெரியுதா? ஏன்னா சித்தப்பாவும் சித்தியும் கை கூப்பி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அதனால அப்படிதான் எழுதியிருப்பாங்க. என்ன சொல்றேன்? அப்படித்தான் எழுதியிருப்பாங்களா? அப்போ இப்போ என்ன எழுதியிருக்காங்கன்னு நீ படிக்கல அப்படித்தானே? ஐயோ அண்ணே வளகாப்புக்கு வாங்கன்னு முந்தா நாள் வீடியோவில் சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பாதி பேர் வளகாப்புக்கு வந்தவங்களாம் இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க? வளகாப்புக்கு எல்லாரும் வாங்க வாங்க வந்தவங்களாம் வாங்க வராதவங்களாம் வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. தெரியுமா? என்ன எழுதியிருக்குன்னு படினா குத்து மதிப்பா அடிச்சு விட்ற. சரியான கில்லாடி தாண்டி நீ. அப்படி இல்லைண்ணே இப்படியும் சொல்லலாம். நீ வாசிக்கிற மாதிரி நீ வாசிச்சேன்னா அதுவும் சொல்லலாம். நீ வாசி பாப்போம். உனக்கு வாசிக்கிட்டு தான் நான் பார்க்குறேன். வளைகாப்புக்கு வந்திருக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். என்றும் அன்புடன் உங்கள் ஜான் மகா. அடப்பாவுமே இப்படி கண்ணு எழுதிருந்துச்சு. நம்ம தான் குத்து மதிப்பா அடிச்சிட்டோமோ? இவ்வளோ கண்ணு இம்புட்டோண்டு போர்டில் எப்படி சித்தப்பா அடிச்சிருக்கும்? சே அதெல்லாம் தெரியாம குத்து மதிப்பா அடிச்சிட்டோம். இப்போ இவன் நம்மளை விடுவானா? வந்து பாடுலாம் நிற்பான். அங்க திரும்பிட்டு என்னடி பண்ணுங்க? அதுவானே வட வட செடி வட கண்ணு தெரிய மாட்டுக்கு. ஒரே மங்களா இருக்கு. அப்பா கூட போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணும். செக் பண்ண வேண்டியது உன் கண்ணு இல்லடி உன் மண்டைய. படிக்க வேண்டியது ஒழுங்கா படிக்கிற நேரத்தில் படிக்கிறது தெரியாம தமிழ் வாசிக்க தெரியாம கண்ணில் செக் பண்ணுமா? கண்ணை விட்டா நல்லா போய் சொல்லுவட்டி. இப்போ என்னத்துக்கு நம்மளுக்குள்ள சண்டை? வந்திருக்க எல்லா ஆடுக்கும் நம்மளே போய் தேங்க்ஸ் சொல்லுவோம். சரியா? சீக்கிரம் வா. ஆச்சு வேற நீ வேற ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கேன் மாற்றிக்கோன்னு சொல்லிச்சு. நான் ஏதோ அப்படியே வந்துட்டு போலான்னு பார்த்தா நீ ஒரே அடியா என்னை நிப்பாட்டி வைக்கிறியே. சடி சடி பொழைச்சு போ. சித்தப்பா வடை என்னை போட்டு எடுக்க கூட்டிச்சு. நான் முதல்ல எல்லா ஆடையும் வடை வைத்து உட்காட வச்சுட்டு வருவோன்னு வந்தேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் தூங்க போயிடுப்பீங்களோ? சரி பரவாயில்ல. விடிய காலையிலையாட்டு இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் மறக்காம மத்தியானம் வளகாப்பு வீடியோக்கு வந்துருங்க. சரியா? வளகாப்புக்கு எல்லாரும் வந்துருங்க. ஜான் மகாவை பிடிச்சவங்களும் வந்துருங்க, பிடிக்காதவங்களும் வந்துருங்க. சரியா? ஐ லவ் யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். குட் நைட். ஜான் மகா வளகாப்பு போடாட்டவங்க என்னையும் என் அண்ணனையும் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக வந்துருங்க. சரியா? என் அண்ணனை கலாய்க்க வந்துட்டு நிறையா இருக்குது. ஏன்னா எனக்கு தான் ட்ரெஸ் நிறையா எடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அவனுக்குன்னு சொல்கிறான். யாருக்கு நிறையான்னு நாளைக்கே கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஐ லவ் யூ மை டியர் சொல்லுங்கள் எல்லா அக்காக்கும் அண்ணனுக்கும் ஆண்டிக்கும் அம்மாக்கும் அப்பாக்கும் எல்லாருக்கும். குட் நைட்.